அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்னென்னா, அடுத்தவர் என்ன நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷன் வாழும்போது அவனுடைய வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும், அடுத்தவங்களுக்கும் இனிமையாக இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு மனைவி ஒரு வேலை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேலையை ஒரு மனிதன் செஞ்சால் அந்த மனைவி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி எல்லை இல்லாமல் இருக்கும். அது ஒரு வீடு பெருக்கிற வேலையாக கூட இருக்கட்டுமே, அவங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வேலை செய்யும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதுக்கும் கிடையாது. அப்போ ஐயமும் பிச்சையும், பிச்சைங்கிறது இறப்பு, பாக்கு, வாழை, ஒழுங்குன்னு நிறைய அர்த்தம் இருக்குது. ஐயமும் பிச்சையும், இங்கே ஐயமும் பிச்சையும் சொல்லும்போது நமக்கு எந்த விதமான அவநம்பிக்கையோ பயமோ இல்லாமல் என்ன நம்ம ஒரு ஒழுங்குமுறையோட, பிச்சைங்கிறது ஒழுங்குமுறை, ஆந்தனையும் கைகாட்டி, ஆனா உயிரெழுத்து, ஆனா உயிரெழுத்து, ஆன்மா, பசு எல்லாமே சொல்லுவோம். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல் அப்படின்னு அழகாக சொல்லுவார். பசுமாட்டுக்கு தண்ணி வேணுன்னா கூட நீ போய் ஒருத்தட்ட உதவி கேட்காத, அது உயர்ந்த செயல்தான். ஆனால் அப்படி கூட நீ யாசகம் கேட்கும்போது உன்னுடைய நாவுக்கு இழுக்கு அப்படின்றார். அப்போ ஆந்தனையும், அப்போ அந்த உயிர் எழுத்து இருக்குது. அதாவது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, கைகாட்டினா ஒளியோடு இருக்கிறது. உய்யுமார் எண்ணி, உய்தல்னா தீவனிலேருந்து விடுபட்டு நல்கதி அடையிறது. ஒரு மனுஷன் நல்ல வழி அடையிறது தான் உய்தல். அப்போ உகந்தேலோர் எம்பாவை, உகந்தல் அப்படின்னா பொருத்தமான ஏற்றதாக மாறுறது. அப்போ வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு, நம்ம செய்யக்கூடிய நோன்புக்கு செய்யும் கிரிசைகள், செய்யக்கூடிய செயல்கள் கேளீரோ கேட்டுக்குங்க. பார்க்கடலில் பையத்து என்ற பரமனடி பாடி உறங்கக்கூடிய அந்த பரமன், எல்லையில்லாத உயர்ந்த கடவுளை பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நெய் பாலெலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்? காலைல குளிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கடவுளை வணங்கணும். நாட்காலே நீராடிட்டு மையற்றெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். நம்மளை ஒப்பனை பண்ணிக்க போயிட்டால் மணிக்கணக்காகும். பெண்கள் அலங்காரம் பண்ண போனால் அதிக நேரம் ஆகும். அது ஆண்கள் சில பேர் அது மாதிரி இருக்காங்க. தலைவார போனான்னா அரை மணி நேரம் தலைவாருவான், குளிக்க போனால் 1 மணி நேரம் குளிப்பான். அப்போ அந்த ஒப்பனை செய்கிறதுலாம் பண்ணால், நம்ம அதிக நேரம் பண்ணால் நமக்கு செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்னது? கடவுளை வணங்குறது. அது கெட்டு போயிடும். அதை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அதனால் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணுமோ அதில் இருக்கணும். ஒரு படிக்கிற பையனுக்கு படிப்பில் கவனம் இருக்கணும். யூடியூப் பார்த்தானே என்ன ஆகும்? ஃபோக்கஸ் போயிடும். அந்த மாதிரி மையிடுறதையோ மலரிடுறதையோ நம்ம பார்க்காம, செய்யாதன செய்யும், தேவையில்லாத செய்யாமல், தீக்குறளை சென்றதும் அடுத்தவங்கள்ட்ட போய் புறம் பேசாமல், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் ஒழுங்குமுறையோட நல்ல முறையில் நம்ம வாழ்க்கை செய்யும்போது உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் என்பாவாய், வாழ்க்கையை உயர்ந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு மிக அற்புதமாக சொல்கிறாங்க.